எல்லா விதமான அதிகாரம், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம், அதிகாரங்கள் ஆளுகையோடு கூட இருக்கிறது. ஆளுகை அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த ஆளுகையை, அதிகாரங்களை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பையும் நோக்கத்தையும் சரியாய் நாம் நிறைவேற்ற முடியும். அதிகாரமும் ஆளுகையும் பல்வேறு வகையிலே இந்த பூமியிலே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பணம் ஆளுகை செய்கிற இடங்கள் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது இருந்தால் அதை என்ன செய்யும்? எல்லா இடங்கள்லையும் ஆளுகை செய்கிறத நாம் பார்க்க முடியும். பதவி ஆளுகை செய்கிற இடங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பொறுப்புகளிலே காணப்படுகிற அதிகாரங்கள், அவைகள் ஆளுகை செய்கிற அநேக இடங்களை பார்க்கிறோம். அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். போன்னு சொன்னா போன்னு சொல்றாரு, பயன்படுத்துங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாங்கி வைத்து கொண்டு வெறுமனே வைத்திருப்பீங்கன்னு சொன்னா, ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த நாய் பெற்ற தெங்கம்பழம்னுவாங்க. இந்த நாய் தேங்காய் வாங்கி வச்சுன்னு உருட்டிக்கினே இருக்கும். ஒன்றுத்துக்கு என்ன செய்யாது, அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கிட்ட தான் இருக்கும், ஆனால் அதனால அதுக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாளில் அவர் சொல்லுவார், சும்மாவே வச்சிருந்த அதை கொடுன்னு இருக்கிறதையும் பிடிங்கிட்டு என்ன செய்வாராம், நல்ல இடத்துக்கு அனுப்புவார். அப்படி தானே போட்டிருக்கு. அவர் என்ன செய்வாராம், உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 5 கொடுத்தேன், 5 10 இருக்கிற, 2 கொடுத்தேன், 2 என்ன செய்திருக்கிற, பெருக பண்ணியிருக்கிற. வாங்கந்தே 1 என்ன செய்யலை, ஒன்றுமே செய்யலை, நல்லது அப்படின்னு வாரா. என்ன சொல்லுவார், இவனை கூட்டு போய் நல்ல ஆசீர்வாதமான இடத்துல விடுங்கன்னு வாரா. வேதம் சொல்லுகிறதை வாசித்து கொள்ளுங்களேன்னு சொன்னால், பெற்று இருக்கிறோம். கிருபையும் அதிகாரமும் வல்லமையும் ஆளுகையும் பெற்றுட்டோன்னு சொன்னால், அதை வச்சு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தேவ பிள்ளைகளுடைய நன்மைக்காக, தேவன் நமக்கு முன்னாலே வைத்திருக்கிற மக்களுக்காக, அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அவர் சொன்னார், பூமி எங்கும் சகல சிருஷ்டிக்கும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குங்க, குணமாக்கப்பட வேண்டியவர்களை குணமாக்குங்க, காயங்கட்டப்பட வேண்டியவர்களை காயங்கட்டுங்க, தேவைகளோடு கூட இருக்கிறவர்களுடைய தேவைகளை சந்திங்க. கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அதிகாரம் உள்ளவர்களாக நாம் நிற்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட இணைந்து கொள்வார். சத்துருடைய ராஜ்யம் அழிக்கப்படும், தேவனுடைய ராஜ்யம் தேசத்திலே பலமாய் எழும்பும். அல்லேலூயா.